வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா அவல் பாயாசம் தான் செய்ய போறேங்க. அவல் பாயாசம் பிரியாணி சாப்பிட்டு நான்வெஜ் ஏதோ சாப்பிட்டு இந்த பாயாசம் வச்சு குடிங்க. இது கூட வடை வச்சு சாப்பிட்டோம்னா செமையா இருக்குங்க. நாங்க முதல்ல பருப்பு வடை வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்க அதுல போய் பார்க்கலாங்க. வாங்க அவல் பாயாசம் வைக்கிறத பார்க்கலாம். அவல் பாயாசத்துக்கு தேவையான பொருளுங்க: அவல் 100 கிராம்ங்க, வெள்ளை 100, முந்திரி 20 கிராம்ங்க, திராட்சை 20 கிராமு, ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேங்க தேவையான அளவு, நெய் தேவையான அளவுங்க, பால் 6 லிட்டரு. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. முந்திரி போட்டுக்கலாங்க. திராட்சை போட்டுக்கலாங்க. திராட்சை பபிள்ஸ் வந்ததே எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. அரை லிட்டர் பால் காய்ச்சிக்கலாங்க. பால் பொங்கி வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் காய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இதில் மண் தூசியெல்லாம் இருக்குங்க வெள்ளத்தில். காய்ச்சி ஊற்றிட்டோம்னா, காய்ச்சி வடித்து ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்கு. வெள்ளம் கரைஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, எல்லாம் மண்ணாக இருக்குது உள்ள. நான் வடிச்சு காமிக்கிறேங்க எவ்வளோ மண் இருக்கு. முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலேயே அவ்வளோ வறுத்துக்கலாங்க. ஒரே மாதிரி ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு வைக்கிறதுங்க. அடை பாயாசம் எல்லாம் வைக்கிறதுக்கு அவல் பாயாசம் வச்சு பாருங்க. சீக்கிரம் டக்குன்னு 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரு. குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்குங்க. எந்த சமையலுமே நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் சமைக்கிறதுலையுமே. அவள் நெய்யிலேயே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டோம்னா போதும். மணமா இருக்கு. நல்லா வறுத்து வச்சு அவல் இல்லைங்க, காய்ச்சி வச்சு பால் ஊற்றிக்கலாங்க. ஆடையோடு இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றிக்கங்க. அப்போதான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே அடிக்கடி கலக்கி விட்டே இருங்க. சீக்கிரம் வெந்துருங்க. 10 நிமிஷத்துல இந்த பாயாசம் ஆயிரு. டக்குன்னு அரை வேக்காடு வெந்துருச்சு பாருங்க. இன்னும் 2 கொதி வந்ததுன்னா வெள்ளத்தை ஊற்றிக்கலாங்க. நல்லா அவல் வெந்துருச்சுங்க. வெல்லம் ஊற்றிக்கலாம். வடிச்சு ஊற்றிக்கலாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மண் கல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கிளறி விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பொடி போட்டாலே ஸ்வீட் மனம் தான் அடிக்குது. திராட்சை முந்திரி வறுத்து வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாம். பத்தே நிமிஷங்க, ஒரே கொதியில பாயாசம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சொன்னங்களா அவல் பாயாசம் செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு.
நல்லா வந்திருக்குதுங்க. நான் சொன்ன அளவுல நீங்க போட்டு செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. கரெக்டா வந்திருக்குது. சொந்தங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் நான்வெஜ் எல்லாம் எடுப்பேங்க. அப்போ இந்த பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்க. அவங்க சாப்பிட்டு நான்வெஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்களோ இல்லையா, இந்த பாயாசம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.